பக்தர்கள் குறை தீர்க்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய புராணம் இன்று இரண்டாவது நாள் 4வது சாப்டர் வரும். ஜெய விஜயர் பெற்ற சாபம். நம்ம ரெக்கார்ட் பண்றது எவ்ரி மண்டே ஐ ட்ரை டு போஸ்ட் இந்த குரூப். அப்போ வராதவங்க ஃபுல்லா கேட்க முடியாதவங்க அந்த மண்டே நாங்க போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஒரு வாரத்தோட இதை நெக்ஸ்ட் வீக்ல நான் போஸ்ட் பண்றேன். அப்போ நீங்க அதை பார்த்துக்கலாம். அன்றன்று போஸ்ட் பண்ண என்ன ஆகுதுன்னா, இந்த நேர அந்த கிளாஸை கேட்குற அந்த பாக்கியம், இந்த ஏர்லி மார்னிங்ல கேட்குற அந்த பாக்கியம், அதுவே ஒரு பெரும் பாக்கியம். சுப முகூர்த்த வேலை, இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில கேட்கறது அதுவே ஒரு ரொம்ப விசேஷம். மன அமைதியையும் இந்த எமோஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிரும், மனத்தை காம் டவுன் பண்ணிரும். அப்போ when you are becoming mentally strong, physically you become more active. Mentally strong ஆக when you are going the spiritual path, becoming more mentally strong, you take the decisions very correctly and your path of life goes in a very happy and prosperous way. அதனால காலையில கேட்பது இன்னும் ரொம்ப விசேஷம். அதனால ட்ரை பண்ணுங்க, ஜாயின் பண்ண முடியாதவங்க யூடியூப்ல மண்டே போஸ்ட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஜெய விஜயர் பெற்ற சாபம். வைகுந்தத்திலே ஜெயன் விஜயன் என்னும் இருவரும் வாயிற் காப்போர்களாக இருந்து வந்தனர். ஒரு சமயம் சனகாதியர் நால்வரும் பரந்தாமனை தரிசித்து போக அங்கே வந்தார்கள். வாயிற் காப்போர் இருவரும் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. பரம பாகவதர்களான அவர்களுக்கு பகவானை தரிசிக்க செல்ல எந்நேரமும் அனுமதி உண்டு என்ற நிலை இருக்கையில் தங்களை வாயிற் காப்போர் இருவரும் உள்ளே செல்லக்கூடாது என்று தடுத்ததும் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணராத நீங்கள் இங்கே இருக்க தகுதியானவர்கள் அல்ல. பூலோகமே உங்களுக்கு ஏற்ற இடம். வைகுந்த வாசத்தை இழந்து பூலோகத்தை அடைவீர்களாக என்று சபித்து விட்டனர். அதன் பின்னரே ஜெய விஜயர் தங்கள் தவறான செய்கையை உணர்ந்து வருந்தி அவர்கள் கால்களில் விழுந்து மன்னிக்குமாறு வேண்டினர். சம்பவத்தை அறிந்த நாராயணன் வெளியே வந்து சனகாதியரை வரவேற்று ஜெய விஜயர் இருவரும் இழைத்த அபச்சாரத்தை பொறுக்கும்படி வேண்டினார். தம்முடைய ஊழியர் இழைத்த தவறுக்கு பகவான் மன்னிப்பு கேட்டதை கண்டு சனகாதியர் மனம் நெகிழ்ந்து தாங்கள் அளித்த சாபத்தை சிறிது மாற்றினர். 7 பிறவி எடுத்து பகவானிடம் அளவற்ற பக்தி கொண்டு அவர் அருளை பெற்று பின்னர் வைகுந்தம் திரும்புவதை விரும்புகின்றீர்களா, அல்லது 3 பிறவி எடுத்து பகவானிடம் விரோதம் பாராட்டி அவரால் வதைக்கப்பட்டு பின்னர் வைகுந்தம் திரும்புவதை விரும்புகின்றீர்களா? இரண்டில் எதை விரும்புகின்றீர்கள் என்று கேட்டனர். தம் மூடத்தனத்தால் வைகுந்த வாசத்தை ஷன பொழுதில் இழக்கும்படியாக விட்டதே என்று வருந்திய ஜெய விஜயர் எவ்வளவு விரைவில் வைகுந்தத்துக்கு திரும்ப முடியுமோ அத்தனை விரைவிலேயே திரும்ப விரும்பினர். ஆகவே அவர்கள் 7 பிறவி எடுத்து பகவானிடம் பக்தி கொண்டு விளங்குவதை விட 3 பிறவி எடுத்து அவரிடம் விரோதம் பாராட்டி அவரால் வதைக்கப்பட்டு விரைவிலேயே திரும்புவதையே விரும்பினர். சனகாதியர் சாபத்தால் வைகுந்த வாசத்தை இழந்த ஜெய விஜயர் இருவரும் பூலோகத்தில் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்ய கசிபு என்ற அரக்கர்களாக பிறந்தனர். கடுமையாக தவம் செய்து அளவற்ற வரங்களை பெற்று தேவர்களை இம்சிக்கலாயினர். ஹிரண்யாக்ஷன் பூலோகத்தையே பாயாக சுருட்டி கொண்டு பாதாளத்துக்கு போய்விட்டான். பகவான் நாராயணன் வராக மூர்த்தியாக அவதரித்து பாதாளத்துக்கு சென்று அசுரனுடன் யுத்தம் செய்து அவனை கொன்று பூலோகத்தை மீட்டு வந்தார். இரண்யகசிபு தன்னுடைய பராக்கிரமத்தின் காரணமாக அகம்பாவம் அடைந்து தன்னையே அனைவரும் வணங்க வேண்டும் என்று நிர்பந்தித்தான். அவன் புத்திரன் பிரகலாதனோ பரந்தாமனிடம் அளவற்ற பக்தி கொண்டு ஸ்ரீமன் நாராயணனையே வணங்கத்தக்கவர் என்றும் அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்றும் தந்தைக்கே
போதித்தான். அதனால் சீற்றமடைந்த அசுரன் தன் மகன் நாராயணனிடம் கொண்டிருக்கும் பக்தியை கைவிடுமாறு சாமதான பேத தண்டம் என 4 வகைகளிலும் முயற்சித்து தோல்வியுற்றான். மகனுக்கு விஷத்தை கொடுக்க அதுவே அமுதமாயிற்று. மலையிலிருந்து உருட்டி தள்ள அது ஒரு பஞ்சுமெத்தையாகியது. யானையின் காலில் இடறச் செய்ய யானையோ பாலகனை வணங்கிவிட்டு சென்றது. பாறையில் கட்டி கடலில் போட அதுவே தெப்பமாக மிதந்தது. எவ்வழியிலும் குமாரனை வழிக்கு கொண்டு வர முடியாதிருப்பதை கண்ட ஹிரண்யகசிபு பிரகலாதனிடம் அவன் வணங்கும் நாராயணன் எங்கிருக்கின்றார் என கேட்டான். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்றும் அவர் இல்லாத இடமே இல்லை என்றும் பதில் கூறினான் பிரகலாதன். ஹிரண்யகசிபு கோபத்தோடு கதையை உருவிக்கொண்டு பக்கத்தில் இருந்த தூணை காட்டி இதில் இருக்கின்றாரா என்று கேட்டுக்கொண்டே தூணை ஓங்கி அடித்தான். மடாரென்ன சப்தத்தோடு தூண் 2ஆக பிளந்து அதனின்று பகவான் நாராயணன் பாதி மனிதனாகவும் பாதி மிருகமாகவும் வெளிப்பட்டு அசுரனை தாக்கினார். அதாவது அசுரன் பெற்றிருந்த அநேக வரங்கள் காரணமாக மனிதர்களாலும் மிருகங்களாலும் கொல்லப்படக்கூடாது என்ற வரத்தினால் மனிதனும் மிருகமும் அல்லது இரண்டும் இணைந்த நரசிம்மராக வெளிப்பட்டார். பகலிலும் இரவிலும் அவனுக்கு மரணம் இல்லையாகையால் பகலும் இரவும் இணையும் சந்தியா காலம் வரை அவனிடம் சண்டையிட்டார். உள்ளிலும் வெளியிலும் பூமியிலும் ஆகாயத்திலும் தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்று வரம் பெற்றிருந்ததால் வாயிற்படியில் நின்று சந்தியா காலத்தில் தம் மடி மீது கிடத்தி கொண்டார். எந்த ஆயுதங்களாலும் மரணம் நேரக்கூடாது என்பதால் தம்முடைய கூரிய கை நிகங்களையே ஆயுதங்களாக கொண்டு அவன் உயிரை குடித்தார். 2வது பிறவியில் ஜெய விஜயர் ராவண கும்பகர்ணர்களாய் பிறந்தனர். அவர்கள் இருவரும் மற்றொரு சகோதரனான விபீஷணனுடன் சேர்ந்து பிரம்மனை குறித்து தவம் செய்தனர். 1000 ஆண்டுகள் தவம் செய்தும் பிரம்மன் வராததால் ராவணன் தன்னுடைய தலையை அறுத்து ஹோம குண்டத்தில் மியூட் பண்ணிக்காங்கம்மா. 1000 ஆண்டுகள் தவம் செய்து பிரம்மன் வராததால் ராவணன் தன்னுடைய தலையே அறுத்து ஹோம குண்டத்தில் இட்டான். யோக பலத்தால் அவனுக்கு அறுக்கப்பட்ட தலை மீண்டும் வளர்ந்தது. மீண்டும் 1000 வருடங்கள் தவம் செய்தான். அப்பொழுதும் பிரம்மன் தோன்றாததால் அவன் மீண்டும் தலையை அறுத்து ஹோம குண்டத்தில் இட்டு ஹோமம் செய்தான். மீண்டும் தலை வளர்ந்தது. இப்படியாக 9 முறை தலையை அறுத்து ஹோமம் செய்தும் பிரம்மன் வரவில்லை. 10,000 ஆண்டு முடியும் தருணத்தில் 10வது முறையாக தலையை அறுக்க ராவணன் முயற்சிக்கும் போது பிரம்மன் தோன்றி அவனை தடுத்து, ராவணா, உன் தவத்தால் நான் மகிழ்ச்சியுற்றேன். உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்றார். ராவணன் அளவற்ற பராக்கிரமத்தை கோரி பெற்றான். அத்துடன் உலகமும் அவனுக்கு அடிமையாக அவனுக்கு கட்டுப்படவும் வேண்டினான். மானிடனால் தன்னை ஏதும் செய்ய இயலாது என்ற அகங்காரத்தால் மானிடனால் தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்று வேண்ட தவறிவிட்டான். ராவணன் விரும்பியதை அனுகிரகித்த பிரம்மன் அவன் 9 முறை தலையை அறுத்து ஹோமம் செய்ததால் அவனுக்கு அந்த 9 தலைகளும் உண்டாகி 10 தலைகளோடு 20 கரங்களோடும் விளங்க அருளினார். அதன் காரணமாக அவன் தசகிரீவன் என்று அழைக்கப்படலானான். கும்பகர்ணன் நித்தியத்துவம் கேட்க வாயை திறந்த போது குளறி நித்திரைத்துவம் என்று கேட்டுவிடவே எப்பொழுதும் நித்திரையில் இருப்பதையே வரமாக ராவணன் வேண்டுகோளுக்கிணங்க 6 மாதம் பெற்றான். விபீஷணனோ உள்ளத்திலே என்றும் அன்பும் இரக்கமும் நல்லெண்ணமும் நிலைத்திருக்க அனைவராலும் கொண்டாட பெறும் நிலையையும் கேட்டு பெற்றான். பிரம்மனிடம் பெற்ற வரத்தால் அகம்பாவம் அடைந்த ராவணன் தேவர்களை இம்சிக்கலானான். தன்னுடைய பராக்கிரமத்தால் குபேரனை அடித்து விரட்டி அவனுடைய பட்டணத்தை கைப்பற்றி சகோதரர்களுடன் அங்கிருந்து கொண்டு ஆட்சி புரியலானான். ராவணனை கண்டு தேவர்கள் நடுங்கினர். அவனிட்ட கட்டளைகளுக்கு அவர்கள் அடிபணிந்து நடந்தனர். ராவணனுடைய பட்டணத்தில் சூரியன் உஷ்ணமாக தகிக்க கூடாது, காற்று மென்மையாகத்தான் வீச வேண்டும் என்றெல்லாம் அவன் அஷ்டதிக் பாலகர்களை ஆட்டி படைத்தான். அவனை சேர்ந்த அரக்கர்கள் தங்கள் இடத்தை சட்டம் என்ற பூலோகம் எங்கும் திரிந்தனர். அவனை சேர்ந்த அரக்கர்கள் தாங்கள்
விட்டதே சட்டம் என்று பூலோகம் எங்கும் திரிந்தனர். முனிவர்கள் நிர்பயமாக யாகம் முதலான கர்மாக்களை செய்ய முடியவில்லை. அவர்கள் யாகம் செய்யும் இடத்தில் மது, மாமிசம், ரத்தம் முதலியவற்றை மழையாக பெய்ய செய்து அசுத்தப்படுத்தினர். ராவனுடைய கொடுமை தாங்க மாட்டாத முனிவர்களும் தேவர்களும் பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள நாராயணனிடம் சென்று முறையிட்டனர். பரந்தாமனும் அவர்கள் மனத்துக்கு இதமான வார்த்தைகளை கூறி தைரியம் அளித்ததோடு, ராவணன், கும்பகர்ணன் ஆகியோருடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது. விரைவிலேயே நான் அயோத்தி பட்டினத்தில் தசரத மகாராஜாக்கு புத்திரனாக அவதரிக்கப் போகின்றேன். உங்கள் கஷ்டங்கள் நீங்கும் என்றார். பின்னர் தேவர்களை அழைத்து வானரர்களாலேயே முறியடிக்கப்பட வேண்டும் என்று ராவணனுக்கு உள்ள சாபத்தை நினைவுபடுத்தி அவர்களை வானர வீரர்களாக பூமியில் அவதரிக்குமாறு கூறினார். பிரம்மதேவன் ஒரு சமயம் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருந்த போது அவருடைய கண்களிலிருந்து ஆனந்த பாஷ்பம் பெருகியது. அதனின்று ஒரு அழகிய வானர வீரன் தோன்றினான். ரிஷேஷ் விரஜஸ் என்ற அவன் மேரு பர்வதத்தில் சஞ்சரிக்கையில் ஒரு தடாகத்தை கண்டான். நீரிலே தெரிந்த தன் நிழலை கண்டு அந்நியன் வந்திருக்கின்றான் என்று அவனை கொல்ல நீரிலே பாய்ந்தான். நீரிலிருந்து வெளிப்பட்ட போது அவன் அழகிய மங்கையாக இருப்பதை உணர்ந்தான். அச்சமயம் அங்கு வந்த இந்திரன் அழகிய வானர மங்கையை கண்டு அவன் அழகிலே மனதை பறிகொடுத்தான். அதனால் அவன் தேஜஸ் வெளிப்பட்டு வானர மங்கையின் வாள் மீது விழுந்தது. அங்கிருந்து இந்திரனுடைய பராக்கிரமத்திற்கு ஒப்பான வானர வீரன் தோன்றினான். அவனுக்கு வாலி என்று பெயரிட்டு அவன் எவருடன் நேருக்கு நேர் போராடுகின்றானோ அந்த எதிராளியின் பலத்தில் சரிபாதி அவன் கிரகித்துக் கொள்வான் என்ற வரத்தை கொடுத்தான் இந்திரன். அவ்வாறே இந்த வானர மங்கையின் நிழலில் சூரியனும் சிக்குண்டான். சூரியனிடமிருந்து வெளிப்பட்ட தேஜஸ் அவள் கழுத்திலே விழுந்தது. அங்கிருந்து சுக்ரீவன் என்ற பெயரோடு மற்றொரு வானர வீரன் தோன்றினான். வித்யாதரர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் தேவர்களும் அப்சரஸ்களும் சேர்ந்து தங்கள் தங்கள் அம்சமாக வானர வீரர்களாக தோற்றுவித்தனர். அவர்கள் உண்டானவர்கள் அந்தந்த தேவர்களுடைய பராக்கிரமத்தை கொண்டு விளங்கினார்கள். பிரகஸ்பதியின் அம்சமாய் தாரன் என்று வீரன் உண்டானான். கந்தமாதனன் குபேரனுடைய அம்சமாக தோன்றினான். விஸ்வகர்மாவின் அம்சமாக நலன் என்பவனும் அக்னியின் அம்சமாக நீலன் என்பவனும் உண்டானார்கள். அஸ்வினி தேவர்களிடமிருந்து மைந்தன், துவிதன் என்பவர்கள் தோன்றினார்கள். வருணன் சூஷணன் என்பவனை தோற்றுவித்தான். வானர வீரர்களுக்கு வாலியும் அவன் சகோதரன் சுக்ரீவனும் தலைவர்களாக விளங்கினார்கள். கிஷ்கிந்தையில் தன் ராஜதானியை அமைத்துக் கொண்டு வானரர்களை பாதுகாத்து வந்தான் வாலி. அஞ்சனை தன் குமாரன் அனுமனை அவர்களுடன் சேர்த்து விட்டாள். சுக்ரீவன் அனுமனை தன் மந்திரியாக்கி கொண்டான். இதோட 4th சாப்டர் முடியுது. அடுத்தது அயோத்தியில் அச்சுதன் அவதாரம். இன்று நிறைய அவதாரங்கள் பார்த்திருக்கோம். ஜெய விஜயர் பெற்ற சாபம், இது என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெய விஜயர் நாராயணன் பார்க்கடல்ல இருக்கிற போது அவருக்கு காவலாக இருப்பவர்கள், காவல் தெய்வங்கள். இந்த கோயில்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. துவாரபாலகர்கள் 2 பேரும் 2 பக்கம் நிற்பாங்க. அந்த மாதிரி இந்த ஜெய விஜயர் அங்க இருப்பாங்க. அந்த சனகாதி நால்வர் அப்படின்னு சொல்லிட்டு 4 சனகாதியர். இந்த இங்க பார்த்திருப்பீங்க, இந்த குரு தட்சிணாமூர்த்திக்கு 4 பேர் உட்கார்ந்து அவர்கிட்ட பாடம் கத்துக்கிற மாதிரி எல்லா சிலைகள் படங்கள்லாம் இருக்கும் கோயில்கள்ல. அந்த சனகாதியர் நாராயணனை பார்க்க வராங்க. அவங்களுக்கு எப்போதுமே தடை கிடையாது. அவங்க எப்போதுமே நாராயணனை பார்க்க போலாம். ஆனா இவங்க நாராயணன் நிஷ்டையில தூக்கத்துல இருக்காரு, நீங்க போகக்கூடாது அப்படின்னு தடுத்துறாங்க இவங்க 4 பேரை. அதனால அவங்களுக்கு கோபமே வராது. கோபம் அடைந்த அவங்க நீங்க போய் மனித பிறவியாக பூமியில போய் பிறங்க அப்படின்னு சாபம் கொடுத்துறாங்க.
தெரிஞ்சுக்கங்க. மனித பிறவி வந்து ஒரு பாவம். பாவம் செய்தவங்க வந்து பிறக்கிறது. அம் மிருகங்கள், பறவைகள் எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து இந்த 6ஆம் அறிவு கிடையாது. ஒரு விதத்தில மனித பிறவி வந்து சிறப்புன்னும் சொல்வது உண்டு. ஏன்னு கேட்டோம்னா, அந்த அந்த மனித பிறவியால தான் அநேக பேர் எறும்பு கூட தவம் இருந்து இறைவனை அடைந்திருக்கு. அந்த மாதிரி மிருகங்களும் ஆம், இறைவனை அடைந்திருக்கு. ஆனா மனித பிறவி வந்து அந்த ஞானம் வந்து கிடைக்க நிறைய மார்க்கங்கள் உண்டு. இறைவனை வந்து நினைத்து இறைவனுக்கு போறதுக்கு மனித பிறவியால சீக்கிரம் முடியும். அந்த விதத்துல வந்து மனித மனித பிறவி வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனா மற்ற எல்லா விதத்திலயும் அந்த கஷ்டங்களை அனுபவித்து தான் அந்த நிலைக்கே போக முடியும். இறைவனை நினைக்கவே முடியும். இந்த எமோஷன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டா தான் இறைவனே நினைக்க முடியும். அ அப்ப அந்த மனிதராக போய் பிறங்க அப்படின்னு சாபம் குடுத்துர்றாங்க. அப்ப நாராயணன் ஏதோ சத்தம் கேட்குதேன்னு வெளியில வந்து பார்க்குறாங்க. இங்க அம் அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அவரு வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அவர்கிட்ட உள்ள ஊழியர்கள் வேலை செய்றவங்க தப்பு செய்ததுக்காக அவரே வந்து மன்னிப்பு கேட்குறாரு. நாராயணன் மன்னிப்பு கேட்டத பார்த்து அவங்க நடுங்கி போயிர்றாங்க. அதனால அந்த சாபத்த வந்து குறைத்து கொள்றாங்க. ஆம். ஒ 1 7 பிறவி பக்தியோட இறைவனை நினைத்து பக்தியோட இருந்து 7 பிறவி எடுத்து திரும்பி நீங்க நாராயணன்ட்ட வரலாம். இல்ல 3 பிறவில அசுரர்களாக பிறந்து, கெட்டவர்களாக பிறந்து விரோதம் பாராட்டி அவரோட சண்டை போட்டு, அவர் கையால நீங்கலாம் இறந்து இறைவன்ட்ட வரணும். ம நாங்க எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ, அவ்வளோ சீக்கிரம் வரணும். அது 7 பிறவிலாம் வேண்டாம். 3 பிறவியே போதும். கெட்டவங்களா இருந்தாலும் பரவால்ல. அவர் கையால இறக்குறதே எங்களுக்கு சிறப்பு. அதனால ம 3 பிறவியே போதும்னு சொன்னோனே, இரண்யகசிபு, இரண்யாக்ஷனாக அண்ணன், தம்பியாக 2 பேரும் ஜெய விஜயர்கள் போய் பிறக்குறாங்க. அம் எ இரண்யாக்ஷன் வந்து பூமிய வந்து ஒரு பாய் மாரி சுத்திக் கொண்டு கடல் கீழ போயிர்றாரு. அப்ப இவரு அம் அப்ப அப்ப நாராயணன் வந்து வராக மூர்த்தியாக வராகம்னா பன்றி. பன்றி அதுதான் கடலுக்குள்ளாரையும் போக முடியும் இல்லையா? அதனால வராக மூர்த்தியாக அவதாரம் எடுத்து, அம் அவருடைய கடலுக்கு அடியில போய் போரிட்டு, அவரை கொன்று பூமிய மீட்டு மூக்குல எடுத்துக்கிட்டு மேல வருவார். அது ஒரு அவதாரம். அடுத்து அவருடைய தம்பி இரணியகசிபு வந்து நெறைய வரங்களை தவம் இருந்து வரங்களை பெற்றதுனால, அவரு தன்னையே வந்து எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சட்டம் இயற்றிறாரு. அம் ஆனா அவருடைய பையன் பிரகலாதன் வந்து நாராயணனே வணங்குவாரு. அந்த பையனுக்கு 4 விதமான தண்டனைகளும் குடுக்குறார். யானை மூலமாக அம் மலையிலேருந்து உருட்டி தள்ள வைக்கிறாரு. மகனுக்கு விஷத்த குடுக்க வைக்கிறாரு. யானை மூலமாக மிதித்து கொள்ள வைக்கிறாரு. அது பாலகன வணங்கிட்டு போது அந்த யானை. அடுத்தது வந்து கல்லுல கட்டி கடல்ல வீச சொல்றாரு. ஆனா அந்த கல்லே வந்து தெப்பமாக மிதந்து போது. இந்த மாரி சாமதான பேத தண்டம் அப்படின்னு 4 தண்டனைகளையும் குடுக்குறாரு. அப்படியும் அந்த குழந்தை வந்து நாராயணன் அந்த அருள்னால அது தப்பிக்குது. அப்போ அவருக்கு இன்னும் கோபம் வந்துருது. "எங்கே ஒரு நாராயணன் எங்கே இருக்கார் காட்டு" அப்படின்னு மகன்ட்ட சொல்றாரு. அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். எல்லா இடங்கள்லயும் நாராயணன் இருப்பார் அப்படின்னு குழந்தை சொல்லுது பிரகலாதன். அப்படி அந்த தூண்ல இருக்கான் நான் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்க ஆயுதத்தை வச்சு போய் அடிக்கிறாரு தூண்ல. அதுலேருந்து நரசிம்மமூர்த்தியாக வெளிப்படுறார். அவன் வரம் வாங்கியிருக்கான் இரணியகசிபு. மிருகமும் என்னை கொல்லக்கூடாது, மனிதனும் என்ன கொல்லக்கூடாது, இரவுலையும் என்ன கொல்லக்கூடாது, யாரும் பகல்ல என்ன கொல்லக்கூடாது, உள்ளேயும் வீட்டுக்கு அதாவது வெளியிலையும் கொல்லக்கூடாது, உள்ளேயும் கொல்லக்கூடாது, ஆகாயத்திலையும் கொல்லக்கூடாது அப்படின்னு. அதனால இவர் மாலை சாயங்கால நேரம் வரைக்கும் அந்தி பொழுது வர வரைக்கும் சண்டை போட்டவனோட அந்த மாலை பொழுது காலையும் இல்லாமல் மாலையும் இல்லாமல்
இல்லாமல், மனிதனாகவும் இல்லாமல், மிருகமாகவும் இல்லாமல், பாதி மனிதன் பாதி மிருகமாக தோன்றி இந்த மாலை வரைக்கும் சண்டை போட்டு வாயில் படிக்கு அடியில் நேர கொண்டாந்து அவனை மடியில போட்டு கிடத்தி அவனை ஆயுதங்களாலையும் கொள்ள முடியாது. அதனால நிகங்களை வைத்து பீத்து அவன் வயிற்றை குடலை பீத்து அவனை கொள்வார். அவனுடைய ரத்தத்தை குடிப்பார். அப்புறம் 2வது பிறவியில வந்து இந்த ஜெய விஜயர் வந்து ராவணன் கும்பகர்ணர்களாக பிறக்கிறாங்க. ராவணனுடைய அப்பா வந்து ஒரு முனிவர், அம்மா வந்து ஒரு அசுர பெண். அதுக்கு முன்னாடி அவர் அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு மனைவிக்கு கும்பகர்ணன் இவர் பிறந்திருப்பார், யாரு, குபேரன். அதனால ஒரு விதத்துல ஹாஃப் பிரதர் ஆவார் குபேரன். அவருடைய இவர் வந்து இவங்க 2 பேரும் தவம் இருக்கிறாங்க. கும்பகர்ணனும் ராவணனும் 1000 வருடங்கள் தவறுந்தும் பிரம்மா காட்சி கொடுக்கல. அதனால தன்னுடைய தலையை வெட்டி யாக குண்டத்துல போட்டுறாரு ராவணன். மறுபடியும் தலை முளைத்து வருது. இப்படி 9 முறை வெட்டி 1000 வருடங்கள் இருந்து யாக குண்டத்துல போட்டு 9000 வருடங்கள், 10,000 வருடங்கள். இப்ப 10வது தலை வெட்ட போகும்போது பிரம்மா தோன்றி அவனுக்கு அந்த 10 தலையும் கொடுத்து 20 கைகளையும் கொடுத்து பராக்கிரமத்தையும் கொடுக்கிறாரு. எல்லா வரங்களையும் பெற்று வாங்கிக்கிறான். ஆனால் மனிதனால தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. ஏன்னா மனிதனை அவன் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டான். மனிதர்கள்னா அவனுக்கு ஒரு துச்சம், ஒரு கேவலமாக நினைப்பான். அதனால அவங்களால நம்மள ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அதை கேட்காம விட்டுட்டான். கும்பகர்ணன் வந்து தான் எப்போதும் வந்து நித்தியத்துவம் எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கேட்கும் போது அது நித்திரை அப்படின்னு சொல்லி நித்திரைத்துவம் அப்படின்னு மாத்தி கேட்டாராம். எப்பொழுதும் அதனால தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் ராவணன் அதை பிரம்மாட்ட கேட்டு மாத்தி 6 மாதம் தூங்குவது 6 மாதம் முழித்திருப்பது அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை மாற்றி வாங்கி கொள்றார் கும்பகர்ணனுக்கு தம்பிக்காக. அப்ப விபீஷணனும் அந்த தவத்துல இவங்களோட 3 அண்ணன் தம்பியும் இருக்காங்க. விபீஷணன் எப்படி வரம் கேட்கிறாருன்னா, அன்பும் இரக்கமும் நல்லெண்ணமும் நிலைத்திருக்கணும், அனைவரும் என்னை கொண்டாட பெறும் நிலையில கேட்டு வாங்கிக்கிறாரா அந்த தவத். எப்பொழுதும் என் மனசுல அன்பு இருக்கணும், துவேஷம் இருக்கக்கூடாது, கெட்ட எண்ணங்கள் என் மனசுல வரக்கூடாது, இரக்கம் இருக்கணும், எல்லார் மீதும் அன்பும் இரக்கணும் எனக்கு இருக்கணும், நல்ல எண்ணங்களே என் மனதுல தோன்றணும், எல்லாரும் என்னை கொண்டாடுற மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். அதனாலதான் அவர் வந்து ராமர் பக்கம் போய் சேர்ந்து பின்னாடி ராமரே அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைப்பாரு இலங்கைக்கு. அந்த மாதிரி வரங்களை வாங்கி கொள்றாங்க 3 பேரும். அப்புறம் ராவணன் வந்து அண்ணன் கிட்ட குபேரன்கிட்ட இருக்கிற இலங்காபுரியை வந்து பறித்து கொண்டு அவரை விரட்டி விட்டு அங்கே ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்ப வந்து ராவணனை பார்த்து தேவர்கள்லாம் நடுங்குறாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் பிடிச்சி ஒரு ஜெயில போட்டுறாரு, பிரிசன்ல போட்டு. இவங்க சொல்றதெல்லாம் அவங்க எல்லாம் கேட்கணும். காற்று வாயு பகவானை பிடிச்சி உள்ள போட்டு நீ காற்று மெதுவாக வீச வைக்கிறாரு. வெயில் வந்து கடுமையாக இருக்கக்கூடாது அந்த அவங்க இருக்க ஏரியால அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற சட்டத்தை எல்லாம் இவங்க எல்லாம் கேட்கணும். முனிவர்கள்லாம் இங்க தவமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ரத்தமும் எல்லாம் அந்த நரபலியை கொடுத்து மாமிசங்களும் ரத்தங்களையும் எல்லாம் இங்க போட்டு வைக்கிறாங்க. அதனால இங்க முனிவர்கள் தேவர்கள் யாரும் ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அதனால எல்லாம் தேவர்கள்லாம் ஓடி வந்து நாராயணன்ட்டு சொல்றாங்க, அப்ப வந்து அவங்க நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, அயோத்தியில கூடிய விரைவில் நான் வந்து அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறார். அப்புறம் தேவர்களை அழைத்து கொண்டு நீங்க எல்லாம் எல்லா தேவர்களும் போய் வானரர்களாக போய் பிறந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரம்மா வந்து ஒரு சமயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கையில, பேரானந்த நிலையில இருக்கையில அவருடைய கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷ்பம் வந்து அப்படி கண்ணீர் வந்து வருது, ஆனந்த கண்ணீர் வருது. அதுல ஒரு அழகிய வானர வீரன் வந்து தோன்றுறாரு, ரிஷேஷ் விரஜஸ் அப்படிங்கிற பேரு. அவர் வந்து மேரு பர்வதத்துல நடந்து வரையில ஒரு தடாகம், ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்த்து அந்த தண்ணியில வந்து தன்னோட உருவத்தை பார்த்தோன்னா வேற ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதோட சண்டை போடுறதுக்காக தண்ணியில குதிக்கிறாரு.
சண்டை போட்டு பார்த்தா யாருமே இல்ல. திரும்பி மேல எந்திரிச்சு வந்து பார்க்கையில ஒரு அழகிய பெண் வடிவம் எடுக்கிறார். அந்த பெண் வடிவத்த பார்த்தோனே இந்திரனுக்கு அந்த பெண் மேல ஆசை வந்து, அந்த தேஜஸ் வெளிப்படும்போது, அது அந்த வானர வீரனின் வாளுல போய் அந்த தேஜஸ் பட்டுருது. அப்ப அந்த வாளுல பட்டதுனால ஒரு குழந்தை உண்டாகுது. அதுக்கு பேரு வாளி அப்படின்னு பேரு. அடுத்தது சூரியனுக்கு அந்த பெண் வடிவத்த பார்த்து ஆசை வந்துருது. அப்ப அந்த தேஜஸ் வெளிப்படும்போது அவர் கழுத்துல போய் படுது. அங்கிருந்து சுக்ரீவன் தோன்றுறாரு. இவங்க தான் வாலி, சுக்ரீவன் பின்னாடி கதைகள்ல ராமாயணத்துல வருவாங்க. இவங்க கிட்ட அப்புறம் இவங்க மற்ற தேவர்கள்லாம் அவங்க அவங்களுடைய அம்சமாக வானர வீரர்களாக போய் தோன்றுங்கன்னு நாராயணன் சொன்னதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வானர வீரராக போய் தோன்றுறாங்க. அந்த ரொம்ப பராக்கிரமம் உள்ளவங்க குபேரனுடைய அம்சமாக கந்தமானன் தோன்றாரு. விஸ்வகர்மன் அம்சமாக நலன், இவர் தான் வந்து நாள்ல அந்த பிரிட்ஜு கட்டுவார் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும். அந்த வானர வீரர்களும் ராமர் லக்ஷ்மணன்லாம் நடந்து போறதுக்கு இந்த நலன் தான் விஸ்வகர்மாவின் அவதாரம். அவர் அம்சம் அவர் தான் கட்டுவார். அக்னியின் அம்சமாக நீலன் என்பவர் தோன்றுவாரு. அஸ்வினியின் தேவர்களின் மைந்தன் வந்து துவிதன் என்பவர் ராக தோன்றுவாரு. வருணன் வந்து சூஷணன் என்பவனாக தோன்றுவார். இந்த மாதிரி பிரகஸ்பதியின் அம்சமாக தாரன் அப்படிங்கிற ஒரு வீரர் தோன்றுவார். இப்படி முக்கியமானவங்க எல்லாம், இந்த முக்கியமான தேவர்கள்லாம் முக்கியமான வீரர்களாக தோன்றுவாங்க. மற்ற தேவர்கள்லாம் வானர வீரர்களாக தோன்றுவாங்க. தோன்றி இவங்க எல்லாரையும் வைத்து சுக்ரீவனும் வாலி வந்து ஆட்சி செய்வாரு. கிஷ்கிந்தைங்கிற ஒரு நகரத்தை பிடித்து கொண்டு அங்கே இந்த எல்லா வானர வீரர்களையும் வைத்து அவர் ஆட்சி செய்துகிட்டு இருப்பார். அப்ப இங்க கிஷ்கிந்தையில வந்து ராஜதானியை அமைத்து அங்க பாதுகாத்து வரும்போது அஞ்சனை அவங்களுடைய குமாரன் ஹனுமனை வந்து அவங்களோட சேர்த்து விட்டுறாங்க. அதனால ஹனுமான் வந்து சுக்ரீவனுடைய அமைச்சராக அங்க போய் சேர்ந்துக்கிறார். நம்ம இன்னைக்கு ஒரு சாப்டர் பார்த்துருக்கோம். அடுத்தது படிப்போம். முடிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்றேன், இல்லைன்னா நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 5th சாப்டர் அயோத்தியில் அச்சுதன் அவதாரம். ஷரியு நதிக்கரையில் கோசலம் என்ற தேசத்தை சூரிய வம்சத்தில் வந்த இக்ஷவாகு குலத்தில் பிறந்த தசரதர் என்ற மன்னர் அயோத்தியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார். 4 வேதங்களையும் நன்கு அறிந்தவர் சகல உயிரினங்களிடத்தும் அன்பு கொண்டு தர்ம மார்க்கத்தில் பரிபாலனம் செய்து வந்தார். அவர் சத்தியசந்தர் என்றும் இக்ஷவாகு வம்சத்தின் அதிரதர் என்றும் கொண்டாடப்பட்டார். திருஷ்டி, ஜெயந்தர், விஜயர், சித்தார்த்தர், அர்த்த சாதகர், அசோகர், மந்திரபாலர், சுமந்திரர் என்று 8 மந்திரிகள் அவருக்கு பக்க பலமாக இருந்து நாட்டின் பரிபாலனத்தை நடத்தி வந்தனர். அவர்களில் சுமந்திரரே முக்கியமானவர். வாமதேவரும் வசிஷ்டரும் அசுரருடைய குருவாக அமைந்து அவர் சகல வழிகளிலும் மேன்மையாக செல்ல உதவினர். எந்த விஷயத்தையும் தசரதர் வசிஷ்டரை கலந்து கொள்ளாமல் செய்வதில்லை. அவருடைய பட்ட மகரிஷிகளான கௌசல்யை, கைகேயி, சுமத்திரை மூவரும் அவரால் செய்யப்பட்ட தான தர்மங்களிலும் யாக முதலான விரத காரியங்களிலும் பூர்ண சந்தோஷத்தோடு ஈடுபட்டனர். இவ்வாறு எந்த குறையும் இல்லாமல் அரசாண்டு வந்த தசரதருக்கு ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது. அவர் வம்சம் விளங்க புத்திர பாக்கியம் ஏற்படாததே அக்குறை. சுமந்திரர், வசிஷ்டர் மற்றும் நாட்டில் உள்ள அநேக சாஸ்திர விற்பனர்களை அழைத்து தம் மனக்குறை நீங்க வழியுண்டா என்பதை ஆலோசித்தார். அவர்கள் ஒன்று கூடி ஆலோசித்து புத்திர பாக்கியம் ஏற்பட அரசன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்யலாம் என முடிவு செய்தனர். தசரதரும் மகிழ்ச்சியோடு மந்திரிகளை அழைத்து யாகத்துக்கு வேண்டிய ஆயுத்தங்களை செய்யுமாறு உத்தரவிட்டார். ஒரு நாள் அரசன் தனித்து இருக்கும்போது சுமத்திரர் அவரை நெருங்கி, அரசே, அங்க நாட்டு அதிபதி ரோமபாதருடைய மருமகனும்
விபாண்டகருடைய குமாரரும் ஆன முனிசிரேஷ்டர் ரிஷிய ஸ்ருங்கரை வரவழைத்து அவரை கொண்டு புத்திரனை இச்சித்து செய்யப்படும் இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்த செய்தால் தங்கள் மனோரதம் நிறைவேறும். அந்த மகானுடைய பாத துளிப்பட்ட மாத்திரத்திலேயே அங்க நாட்டை வருத்தி வந்த கொடிய வறட்சி நீங்கி மழை பொழியவில்லையா என்றதும் அங்க நாட்டு அரசருக்கும் தனக்கும் ஏற்கனவே நல்ல உறவு இருந்ததால் மகிழ்ச்சியுடன் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டார் தசரதர். தசரதருக்கு சாந்தை என்றொரு புத்திரி இருந்தாள். அங்க நாட்டு அதிபதி சோமபாதர் அவளை தமக்கு பெண்ணாக தத்து கொடுக்கும்படி கேட்டபோது தசரதர் மகிழ்ந்து அவ்வாறே தம் குமரத்தியை அவருக்கு பெண்ணாக கொடுத்து விட்டார். அவளும் ரோமபாதருடைய பெண்ணாகவே வளர்ந்து வரலானாள். அப்பொழுது ஒரு சமயம் நாட்டை கடுமையான வறட்சி பீடித்தது. தொடர்ந்து மழை இல்லாததால் நீர்நிலைகள் வற்றி போய் மக்கள் சொல்லொன்னா கஷ்டங்களுக்கு உள்ளானார்கள். பயிர் பச்சைகள் தீந்து கருகியதால் உணவு தட்டுப்பாடும் உண்டாயிற்று. ரோமபாதர் சாஸ்திர வல்லுநர்களை அழைத்து மழை பெய்ய என்ன செய்யலாம் என்று ஆலோசித்தார். காசிப மகரிஷியின் ஆசிரமத்தில் இருக்கும் அவருடைய குமாரர் விபாண்டகருடைய புத்திரனான ரிஷிய ஸ்ருங்கரை அழைத்து வர வேண்டும் என்றும் நாட்டிலே அவர் பாதம் பட்டதும் அதன் விசேஷத்தால் மழை பொழியும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மகா தபஸ்வியும் பிரம்மச்சாரியுமான ரிஷி ஸ்ருங்கரை எவ்வாறு அழைத்து வருவது? அந்த முயற்சியில் பிராமணர்கள் இறங்க அச்சம் கொண்டார்கள். குமாரனுடைய ஏகாந்த வாசத்தை கலைத்து விட்டதற்கான மகரிஷி விபாண்டகருடைய கோபத்துக்கு ஆளாக நேருமே என அவர்கள் பயந்தனர். முடிவில் அவர்கள் ஒரு தந்திரம் செய்தனர். அழகில் சிறந்த கன்னியர் சிலரை ஆசிரமத்திற்கு அனுப்பி ரிஷிய ஸ்ருங்கரை மயக்கச் செய்து அவருடைய பிரம்மச்சாரியத்துக்கு பங்கம் ஏற்படாது அழைத்து வர செய்யலாம் என முடிவெடுத்தனர். கன்னியரும் பலவித அலங்காரங்களால் தங்கள் சுந்தர தோற்றத்தை மேலும் அழகுறச் செய்து கொண்டு காசிபருடைய ஆசிரமத்தை அடைந்தனர். அங்கு விபாண்டகர் இல்லாத நேரம் பார்த்து ரிஷி ஸ்ருங்கரை நெருங்கி அவருடன் சம்பாஷித்தனர். பெண்களை பார்த்து அறியாத ரிஷி ஸ்ருங்கர் அழகிய தோற்றத்துடன் அந்த கன்னிகைகளிடம் பேச ஆவல் கொண்டார். அப்பெண்கள் தங்களுடைய ஆசிரமம் பக்கத்திலே தான் இருக்கிறதென்றும் அவர் விரும்பிய போது அங்கு வந்து பேசி கொண்டிருக்கலாம் என்றும் தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டு வந்து பக்கத்திலே ஒரு இடத்தில் தங்கினர். மறுநாள் ரிஷி ஸ்ருங்கர் அவர்களை தேடி அங்கு வந்து சேர்ந்தார். ஆசிரமத்தை விட்டு வெளிப்பட்டு வந்த முனிவரை கன்னிகைகள் மெல்ல பேச்சு கொடுத்து அங்க நாட்டுக்கே அழைத்து வந்தனர். நாட்டின் எல்லையில் அவர்கள் நுழைந்ததுமே இந்திரன் மனம் குளிர மழையை பொழியச் செய்தான். நாட்டு மக்கள் சந்தோஷம் அடைந்து அவரை கொண்டாடினார்கள். ரோமபாதர் சகல மரியாதைகளுடன் எதிர்கொண்டு சென்று ரிஷி ஸ்ருங்கரை வரவேற்று அர்க்கியம் முதலான உபச்சாரங்களுடன் பாத பூஜை செய்து வணங்கினார். பின்னர் அவரை கோலாகலமாக அரண்மனைக்கு அழைத்து வந்து தம் குமாரத்தியாக வளர்ந்து வரும் சாந்தியை மனம் செய்து கொடுத்தார். ரிஷி ஸ்ருங்கரும் ஆனந்தமாக அரசருடைய அரண்மனையில் இருந்து வரலானார். மியூட் பண்ணிக்கங்கம்மா. குமாரனை காணாத விபாண்டகர் வனம் முழுவதும் தேடினார். குமாரனை காணாத விபாண்டகர் வனம் முழுவதும் தேடினார். நதியை கடந்து அக்கறைக்கு சென்றிருக்க கூடுமோ என்று சந்தேகித்தார். அவ்வாறே தேடியவாறு அங்க நாட்டை அடைந்த போது ரிஷி ஸ்ருங்கர் ரோமபாதருடைய அரண்மனையில் அவர் குமாரத்தி சாந்தியை மணந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இருந்து வரும் செய்தியை அறிந்தார். கன்னியர் சிலர் ஆசிரமம் வந்து குமாரனை மயக்கி அழைத்து சென்றதையும் கேள்விப்பட்டதும் விபாண்டகர் பெரும் சீற்றம் கொண்டார். அரசருக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என கோபத்தோடு அரண்மனையை அடைந்தார். முனிவருடைய வருகை அறிந்த ரோமபாதர் ஓடோடி வந்து அவரை வரவேற்று உபசரித்து நடந்ததை கூறினார். மகா தபஸ்வியான ரிஷி ஸ்ருங்கருடைய வருகையால் நாட்டிலே இருந்து வந்த கடுமையான வறட்சி நீங்கியது பற்றி அரசர் கூறிய போது முனிவருடைய கோபம் தணிந்து விட்டது. அரசருக்கு அநேக ஆசிர்வாதங்கள் செய்து மகன் அங்கேயே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு திரும்பினார். இப்பொழுது மந்திரி சுமந்திரர் ரிஷி ஸ்ருங்கரை நினைவுபடுத்தியதும்
மகளையும் பார்க்க சந்தர்ப்பம் உண்டாயிற்று என ஆனந்தத்தோடு மந்திரிகளுடன் தசரதர் அங்கநாடு புறப்பட்டார். ரோமபாதருடைய அரண்மனையை அடைந்து ரிஷி ஸ்ரிங்கரிடம் தாம் வந்திருக்கும் விஷயத்தை விளக்கினார். அப்புனித காரியத்தை தாம் முன்னிருந்து நடத்தி தருவதாக வாக்களித்தார் ரிஷி ஸ்ரிங்கர். அதை கேட்டதும் தசரதர் அடைந்த மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லை இல்லை என்னலாம். ரிஷி ஸ்ரிங்கருக்கு சகல உபச்சாரங்களையும் செய்து அவரை அழைத்து கொண்டு அயோத்திக்கு திரும்பினார். யாகத்துக்கான ஏற்பாடுகள் பரந்த அளவில் செய்யப்பட்டன. அயோத்தி மாநகரம் இந்திரப்பட்டணமாக அலங்கரிக்கப்பட்டது. பல தேசத்து அரசர்களும் யாகத்தில் வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பு அனுப்பப்பட்டது. முனி சிரேஷ்டர்கள் வந்து கூடினர். குறித்த முகூர்த்தத்தில் வேத கோஷங்களால் முனி புங்கவர்கள் ஆசிர்வதிக்க யாகம் தொடங்கப்பட்டு பூர்த்தியடைந்தது. யாக குண்டத்திலிருந்து திவ்ய தேஜஸுடன் ஒரு தேவ புருஷன் தோன்றினான். அவன் கைகளில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய தங்க கிண்ணத்தை ஏந்தியிருந்தான். தசரதராஜனை பார்த்து தலை தாழ்த்தி வணங்கி அவன், சக்கரவர்த்தி, பிரம்மதேவரால் அனுப்பப்பட்டு இங்கு வந்துள்ளேன் என்றான். தசரதர் அவனுக்கு தம் கைகளை கூப்பி வணக்கம் செய்து, தேவ புருஷா, உன் வரவு நல்ல மங்களங்களை உண்டாகட்டும் என்று அவரை வரவேற்றார். ஏ ராஜா, ஈராஜன், உம்முடைய பக்தி நிறைந்த ஆராதனைகளால் தேவர்கள் ஆனந்தமடைந்து அமிர்தத்துக்கு ஒப்பான இந்த பாயசத்தை அனுப்பியுள்ளார். தர்ம ரக்ஷகா, இதை பெற்று உம்முடைய பத்தினிகளிடம் கொடுத்து புசிக்க செய்தால் அவர்கள் மூலம் உமக்கு புத்திரர்கள் உண்டாவார்கள். எந்த குறை நீங்க இப்புனித காரியத்தை மேற்கொண்டீர்களோ அந்த குறை உமக்கு நீங்கிவிடும் என்று அவர் பாயசம் நிறைந்த கிண்ணத்தை தசரதரிடம் நீட்டினார். தசரதர் அளவற்ற மகிழ்ச்சியுடன் யாக குண்டத்தை பிரதட்சிணம் செய்து அந்த மகா புருஷனை நமஸ்கரித்து பலவாறு தோத்திரம் செய்து அவனிடமிருந்து பாயச கிண்ணத்தை பெற்றுக்கொண்டார். மகாராஜா, தங்களுக்கு சர்வ மங்களங்களும் உண்டாவதாக தேவர்கள் அனுகிரகிக்கின்றனர் என்று ஆசிர்வதித்து அந்த புருஷன் ஹோமகுண்டத்திலேயே மறைந்து விட்டான். தேவ புருஷன் பாயசம் நிறைந்த பொற்கிணத்தை தசரதரிடம் கொடுத்துவிட்டு மறைந்ததும் வசிஷ்டர் முதலான மகரிஷிகள் அரசனை வாழ்த்தினர். சத்புத்திரன் பிறக்க பகவான் அனுகிரகம் செய்தது பற்றி கொண்டாடினர். பாயசக்கிணத்துடன் தசரதர் அந்தப்புறம் சென்றார். பாதியை கௌசல்யைக்கு கொடுத்து புசிக்க செய்தார். மீதமிருந்ததில் பாதியை சுமித்திரைக்கு கொடுத்தார். எஞ்சியிருந்ததில் பாதியை கைகைக்கு கொடுத்தார். கடைசியாக கிணத்தில் இருந்ததை திரும்பவும் சுமித்திரைக்கு கொடுத்து அவளை சாப்பிட செய்தார். அவர்களும் மனமகிழ்ந்து அவரால் கொடுக்கப்பட்ட பாயசத்தை அருந்தினர். பகவானுடைய அனுகிரகத்தால் பட்டத்து மகரிஷிகள் மூவரும் கருவுற்றனர். துஷ்டர்களை அழித்து பக்தர்களை பாதுகாக்க ஸ்ரீமன் நாராயணன் கௌசல்யாவின் உதிரத்தில் வந்து அவதரித்தார். சித்திரை மாதம் சுக்லபக்ஷம் நவமி அன்று புனர்வசு நட்சத்திரம் கடக லக்னத்தில் 5 கிரகங்கள் உச்சமாய் நிற்க லக்கினத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் சுப வேளையில் பகவான் நாராயணன் ஸ்ரீ ராமச்சந்திரனாக அவதாரம் செய்தார். புஷ்ய நட்சத்திரம் மீன லக்கணத்தில் விஷ்ணுவின் அம்சத்தில் 4 ஒரு பங்கு உடையவனாய் பரதன் கைகேயிக்கு புத்திரனாக பிறந்தான். ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் 8 ஒரு பங்கு உடைய விஷ்ணுவின் அம்சம் சத்ருகனாகவும் சுமித்திரைக்கு 2 புத்திரர்களாக ஆயில்ய நட்சத்திரத்திலே கடக லக்கணத்திலே பிறந்தார்கள். அந்த சுப வேளையில் கந்தர்வர்கள் இனிய கீதம் பாடினார்கள். தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். தேவ துந்துப்பிகள் முழங்கின. எங்கும் மகிழ்ச்சி நிலவியது. அயோத்தி மாநகரமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. நகரவாசிகள் சக்கரவர்த்திக்கு குமாரர்கள் பிறந்த வைபவத்தை ஒரு விழாவாகவே கொண்டாடினார்கள். அரசர் அந்தணர்களுக்கு கோதானமும் ஸ்வர்ணதானமும் அளித்தார். குழந்தைகள் நால்வரும் ஒருவருக்கொருவர் சமமான அழகுள்ளவர்களாக விளங்கினார்கள். அந்தந்த கால்களில் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய வைதீக கர்மாக்களை குறைவின்றி நடத்தி வைத்தார் தசரதர். வயது வளர வளர அரச குமாரர்கள் நால்வரும் எல்லோராலும் கொண்டாடப்படுமாறு விளங்கினார்கள்.
வேதங்கள் வெகு சமர்த்தர்களாகவும் சூரர்களாகவும் எப்பொழுதும் அனைவருக்கும் நன்மை செய்வதிலேயே நாட்டமுள்ளவர்களாகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். சுமத்திரையின் குமாரர்களில் ஒருவரான லக்ஷ்மணன் ஸ்ரீராமனிடம் அளவற்ற அன்பு கொண்டு நேரமும் அவனை விட்டு பிரியாது இருந்து வந்தான். அவனுடைய காரியங்களில் தானும் பங்கு கொண்டு செய்வதை லக்ஷ்மணன் ஒரு பாக்கியமாக கருத்தினான். சுமத்திரையின் மற்றொரு புத்திரன் சத்ருகனோ அதே போன்று பரதனிடம் அளவற்ற பிரியம் கொண்டிருந்தான். அவனுடைய விருப்பமே தன்னுடைய விருப்பமாகவும் அவனுக்கு உண்டாகும் துக்கம் தனக்கு ஏற்பட்ட துக்கமாகவும் கொண்டு அவனை விட்டு பிரியாது இருந்தான். இந்த விதமாக புத்திரர்கள் நால்வரும் தசரதற்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சியை அளித்து வந்தனர். சமயத்தில் ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராமருடன் நட்பு ஏற்பட்டது. அனுமனை பார்த்த போதெல்லாம் மகிழ்ந்தார் ஸ்ரீராமர். அவருக்கு வேண்டிய கனி வகைகளை எல்லாம் கொடுத்து தன் அருகிலேயே இருக்குமாறு பார்த்து கொண்டார். வருடங்கள் ஓடின. ஒரு நாள் விஸ்வாமித்திரர் தனது அரண்மனையில் நுழைவதை தூரத்திலிருந்து பார்த்த ஸ்ரீராமர் அனுமனிடம், என் பிரிய தோழனே, நான் இப்பூ உலகில் அவதரித்ததற்கான நேரம் வந்துவிட்டது. நான் ராவணனை அழித்து பூமியிலே தர்மத்தை நிலைநாட்ட உன் ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்படும். நீ தக்க சமயத்தில் சுக்ரீவனுடன் நட்பு கொண்டு சமயத்தில் எனக்கு உதவுவாயாக என்று சொல்லி அவரை வரவேற்க சென்றார் அப்படின்னு சொல்லி 5th சாப்டர் முடிச்சிருக்காங்க. இதோட எக்ஸ்பிளனேஷனை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரம் அதை 108 முறை சொல்லி கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு சொல்ல போகிறோம். கவுண்டிங் நான் செஞ்சுறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். அந்த பயன் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இன்று நம்ம நிறைய அவதாரங்களை பற்றிருக்கிறோம்.